March 8, 2014 நைட் ஒரு 12:41 ஏஎம்க்கு a Boeing flight 777 டேக் ஆஃப் ஃப்ரம் கவுலாலம்பூர். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே 239 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த ஃப்ளைட்டு நைட் 12:41 ஏஎம்க்கு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நைட் 1:19 ஏஎம்க்கு அந்த ஃப்ளைட்டோட கோ பைலட் ஃபைனல் வேர்டை சொல்கிறாரு, குட் நைட் மலேசியா 370. கரெக்டாக 3 நிமிஷம் கழிச்சு 99.9% ஆஃப் கமர்ஷியல் ஏரோப்ளைன்ஸ் என்ன பண்ணாதோ அது இந்த ஏரோப்ளைன் பண்ணுது. அந்த 0.1% தான் இந்த ஏவியேஷன் ஈவெண்ட்டை ரொம்பவே மிஸ்டீரியஸாக ஆகுது. மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் MH370 வந்து கவுலாலம்பூரில் இருந்து பீச்சிங்க்கு போகிற ஃப்ளைட். வெதர் அண்ட் கிளைமேட் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது அண்ட் எந்த ஒரு எமர்ஜென்சி கோடும் இல்லை. சிம்பிளராக சொல்லணும் அப்படின்னா நத்திங் அன்யூஷுவல் அன்டில் ஏர்லைன்ஸோட ரேடாரில் இருந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம் காட்டாத வரைக்கும். இந்த ரியல் டைம் ஏவியேஷன் கேஸ்குள்ளே இருக்க மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க முன்னாடி நமக்கு பேசிக்கான ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, யூஸ்வலாக ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆனதில் இருந்து இன்னொரு கண்ட்ரியோட பார்டரை தொடுற வரைக்கும் அந்த ஃப்ளைட் எங்கே டேக் ஆஃப் ஆச்சோ அந்த ஏர்போர்ட்டோட கண்ட்ரோல் சென்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு கனெக்ஷனில் இருப்பாங்க. ஒன்ஸ் பார்டரை கிராஸ் பண்ணதும் எந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறாங்களோ அவங்களோட கண்ட்ரோல் சென்டருக்கு ஷிஃப்ட் ஆகி கனெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்படி தான் ப்ராசஸ் நடக்கணும். பட் இந்த கேஸில் மலேசியன் ஏர்லைன் ஃப்ளைட் MH370 குட் நைட் சொன்ன 3 மினிட்ஸில், அதாவது மிட் நைட் 1:19க்கு அவங்க பார்டரை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க குட் நைட் சொல்கிறாங்க. சொன்ன 3 நிமிஷத்தில் 1:21 ஏஎம்க்கு டிரான்ஸ்பாண்டரை டேர்ன் ஆஃப் பண்ணுறாங்க. டிஸ்க்ளைமர் பண்ணி சொல்கிறேன், இது ஃபெயில் ஆகலை, மேனுவலாக டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், டிரான்ஸ்பாண்டர் அப்படின்றது ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிப்பாங்க. லைக் ஒரு மொபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் டிரான்ஸ்பாண்டரை டேர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அஃபிஷியலாக ரேடாரை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மிலிட்ரியோட ரேடாரில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, முன்னாடி போக வேண்டிய MH370 ஃப்ளைட் சடன் ஷார்ப் பேக் அடித்து திரும்பி மலேசியா சைடே வந்திருக்கு. உடனே அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சடனாக மேலே போகிறது, இல்லாட்டி கீழே வர்றது, அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கு. ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் இப்படி பண்ணவும் கூடாது. பட் இந்த ஃப்ளைட் வந்து திரும்பின கொஞ்ச நேரத்தில் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிவிட்டு வித்தின் a minutes மிலிட்ரியோட ரேடாரில் இருந்து கூட சிக்னல் கட் ஆகுது. ஒன்ஸ் எல்லா சிக்னலும் கட் ஆனதுக்கப்புறம் சேட்டலைட்டை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. பண்ணதில் ரொம்பவே வேர்ஸ்டான டேட்டா நமக்கு கிடைக்கிது. MH370 ஏர்க்ராஃப்ட் வந்து சிக்னல் கட் ஆனதுல இருந்து 6 hours தனியாக இந்தியன் ஓஷன் மேலே பறந்துருக்கு அன்டில் மார்னிங் 8:19 AM வரைக்கும். தென் 6 hours பறந்து ஃபியூல் காலி ஆனதுக்கப்புறம் இந்தியன் ஓஷனில் கிராஷ் ஆகி இருக்கும்னு இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டை 1,20,000 ஸ்கொயர் மீட்டர் தேடுறாங்க. அண்ட் இதுதான் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் சர்ச் இன் த ஹிஸ்ட்ரி கூட. இருந்தாலும் இந்த ஃப்ளைட் நமக்கு கிடைக்கல. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே 239 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரம் 14 countries. அதில் குழந்தைங்க, பேரண்ட்ஸ் அண்ட் என்டையர் ஃபேமிலி டிஃப்ரெண்ட் ரீசனோட எமோஷன்ஸோட உள்ளே இருந்தாங்க. காக்பிட்னு சொல்கிற ஃப்ளைட் டிரைவிங் ஜோனில் 2 கேப்டன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கேப்டன் ஜஹரி அஹ்மத் ஷா 53 வயசு, செகண்டு ஃபரிக் அஹ்மத் 27 வயசு. 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான், 2 பேரும் மெடிக்கலி நார்மல் தான். பட் எந்த ஒரு மேடே வார்னிங் இல்லாமல் குட் நைட் சொல்கிறப்ப அவங்க வாய்ஸில் ஒரு பதட்டம் கூட இல்லாமல் இருந்திருக்கு. அண்ட் இங்கே இருக்க ரியல் மிஸ்ட்ரியும் இதுதான். ஏன் அப்படின்ட்டு 1000 கொஷின்ஸ் இருக்கு. இந்த ஈவெண்ட்டை சுற்றி நிறைய தியரிஸ் அதுக்கப்புறமா பில்ட் ஆச்சு. பைலட் சூசைட் பண்ணிகிட்டே இருப்பார், டெலிபரேட் டைவர்ஷனாக இருக்கும், கேபின் ஃபயர் இல்லாட்டி வந்து ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கும். பட் இங்கே இருக்கிற எந்த ஒரு தியரிஸும் ஸ்டோரிஸும் இது முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் கம்யூனிகேஷனை ஆஃப் பண்ணாங்க, ஏன் ரேடாரை அவாய்ட் பண்ணாங்க, அண்ட் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்தியன் ஓஷன் மேலே போனாங்க. அண்ட் ஃபைனலாக 2014 நடந்த ஈவெண்ட்டுக்கு 2018 அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டை மேனுவலாக, அதாவது வேணும்னு தான் டைரக்ஷனை மாற்றி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லலை அப்படின்னா, ஹூ வாஸ் இன் த கண்ட்ரோல் அண்ட் வாய்.